மந்திரத்தில் 8வது அத்தியாயம் ஆதார ஆதாயம் பாடல் 1168 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் வருகின்றது. கண்டி ஒளியனை நின்ற வெச்சந்திரன் மன்றி இருக்கின்ற மாளிகை செந்நிறம் செந்தி இருப்பிடம் சேர்ப்பதினாருடன் பந்தி இறப்ப பராசக்தியாமே. கண்ணி ஒளியென நின்ற இச்சந்திரன் மன்னி இருக்கின்ற மாளிகை செந்நிறம் சென்னி இருப்பிடம் சேர்ப்பதினாருடன் பன்னி இருப்ப பராசக்தியாமே. இதன் விளக்கமாக, நேற்றைய பாடலில் பார்த்தபடி அனைவரும் வணங்கும் அளவிற்கு என்றும் இளமையுடன் இருக்கும் இறைவியால் அருளப்பட்ட சாதகர் பேரொளியாக இருக்கும் இறைவிடமிருந்தே எவ்வாறு சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று இரவில் நிலா பிரகாசிக்கிறதோ அதுபோலவே இரவியாகிய அருட்பேரொளியிலிருந்து தாம் ஒளியாகிய அருளை பெறுவதையும், அந்த அருள் நிரப்பப்பட்டதால் மாளிகை போல இருக்கும் தமது உடல் முழுவதும் அருள் நிறைந்து இருக்கின்றார். அதன் பிறகு தமது தலை உச்சியில் உள்ள சகஸ்ர தல ஜோதியோடு உடல் முழுவதும் உள்ள 16 கலைகளையும், பாடல் 713 இதை பத்தி சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 16 கலைகளையும் ஒன்று சேர்த்து தமக்குள் இருக்கும் அருளை கொண்டு அனைத்து உலகங்களையும் இயக்கிக் கொண்டே இருப்பதால் ஆதி பரம்பொருளான பராசக்தியாகவே சாதகர் ஆகிவிடுகிறார். இது சரவணனையா தளத்துல கொடுத்திருக்கிற விளக்கம். அந்த 713வது பாடல்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த 16 கலைகள் சொல்லியிருக்காங்க. மேதைக்கலை, அரிகீசக்கலை, விடக்கலை, விந்துக்கலை, அர்த்தச்சந்திரன் கலை, நிரோதினி கலை, நாதக்கலை, நாதாந்த கலை, சக்தி கலை, வியாபினி கலை, சமணக்கலை, உண்மனைக்கலை, வியோம ரூபிணி கலை, அணைந்த கலை, அனாதை கலை, அனாசிருத கலை அப்படின்னு. இதை எப்படி பிரிச்சு சொல்லியிருக்கிறாருன்னா, மேதைக்கலை தொப்புள் முதல் மார்பு நடு இதயம் வரை இருக்கும். அரிகீசக்கலை இதயம் முதல் தொண்டைக்குழி வரை இருக்கும். விடக்கலை தொண்டை முதல் நாக்கின் அடி வரை இருக்கும். விந்துக்கலை நாக்கின் அடி முதல் புருவ நடு வரை இருக்கும். அர்த்தச்சந்திரக்கலை புருவ நடு முதல் உச்சித்துளை வரை இருக்கும். நிரோதினி கலை 6வதா 7 நாதக்கலை 8 நாதாந்த கலை ஆகிய 3ம் சம அளவில் பரவி இருக்கும். அடுத்தது சக்தி கலை சொல்றாங்க. அடுத்தது வியாபினி கலை, 11 சமணக்கலை, உண்மணக்கலை ஆகிய 4, அதாவது சக்திக்கலை, வியாமனக்கலை, சமணக்கலை, உண்மணக்கலை ஆகிய 4ம் 12 விரல் அளவில் பரவி இருக்கும். வியோமரூபிணி கலை, அனந்த கலை, அனாதை கலை, அனாசிருத கலை சமணைக்கும் வியாபினிக்கும் நடுவில் இருக்கும் அப்படின்னு இதை 713வது பாட்டுல சொல்லி இருக்கிறாங்க. இதற்கான விளக்கம் இது சரவணனையா தளத்துல கொடுத்திருக்கிற விளக்கம். இன்னொரு பிரதியில கொடுத்திருக்கிறது செந்நிறம் வாய்ந்த சுவாதிஷ்டானத்தில் திரைத்திங்கள் போல பொருந்தி இருக்கும் ஒளியே சிரசை அடையும் பொழுது 16 கலைகளுடன் பூரணமாகிவிடும். இதுவே பராசக்தி இருக்கும் நிலையமாகும் அப்படின்னு. இதுல சுவாதிஷ்டானத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அம்மா கிருத்திகா அம்மா கூட இதுக்கு முன்னாடி ஒரு பாடல் மணிப்பூரகத்தையும் இன்னொரு சுவாதிஷ்டானத்தையும் குறிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு பிரதியில இந்த பாடல் சுவாதிஷ்டான சக்கரத்தை குறிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அருணை வடிவேல் முதலியாருடைய அவருடைய விளக்க உரையில இது ஆக்னைன்னு சொல்லியிருக்காங்க. இறைவி அழியாத ஒளி வடிவாய் நிற்கும் இடம் இதுபோலும் பிறை வடிவம் பொருந்தி இருக்கின்ற ஆக்னை தானமாம். அது சிவந்த நிறத்தை உடைய தாமரை மலர் வடிவம் உடையது. அவள் தலையாகிய இருப்பிடத்தில் நிரம்பிய 16 கலைகளையுடைய சந்திரனோடு கூடியிருக்கும் பொழுது பராசக்தியாய் விளங்குவாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான விளக்கமும் இது ரெண்டுலயும் என்ன மாறுபட்டு இருக்குங்கிறது தெரியல. அதுக்குள்ள என்ன சொல்லிருக்காங்கிறது விளக்கமா கிருத்திகாமா சொல்லுவாங்க. பாருங்கள் கிருத்திகாமா. கிருத்திகாமா வணக்கம். அனைவருக்கும் இனி காலை வணக்கம். ரத்னயா மாதிரி தேடி தேடி அனுபவிக்கிறவங்கள, அந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆர்வம் இருப்பவர்கள் கூட பேசுறதே பேரன்பு. அதுவும் அவங்களை கேட்கறது இன்னும் பேரன்பம். நன்றி ரத்னயா. என்ன ஒரு ஞாபக சக்தி, என்ன ஒரு ஒப்புமையான பார்வைகள். இது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு விஷயத்திலயும் அப்படி உள்ள போய் போய் பார்க்கும் பொழுது அந்த விசாலமான அந்த ஒரு
பரப்பிற்குள் நம்மால் எளிதாக செல்ல முடியும். நன்றி. மேலும் மேலும் இந்த தேடல் கூர்மையுடைய வாழ்த்துக்கள், பிரார்த்தனைகள். இன்றைய பாடல் வந்து 1168. கன்னி ஒளியென நின்றவை சந்திரன், மன்னி இருக்கின்ற மாளிகை செந்நிறம். தென்னி இருப்பிடம் சேர்பதினாருடன், பன்னி இருப்ப பராசக்தியாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்குண்டான விளக்கம் நம்ம அவர் வாசிக்கிறது கேட்டோம். இப்ப நமக்கு வந்து கன்னி ஒளியென நின்ற சந்திரன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம தேவி வந்து சந்திரன் மாத்திரம் இல்ல, தேவி வந்து சந்திரனை மட்டும் சூடி இருக்கவில்லை இல்லையா? அவ வந்து சந்திர சூரிய அக்னி மண்டலங்களை சூடி இருக்கிறார். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னு நீங்க பாருங்க. கன்னி ஒளியென நின்றவை சந்திரன் அப்படின்னு. இப்போ அப்படின்னு இந்த வரிய நம்ம எடுத்து பார்த்தோம்னா அர்த்தநாரியா சொல்லுவாங்க, நான் சொல்றது சரியான, அவளே அந்த சந்திரன் தான் இந்த கன்னி ஒளியாக நிற்கிறான் அப்படின்னு ஒரு முழுமை அடைய சொல்ற மாதிரி ஒரு 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 பொருள் வரும் இந்த வரியா படிக்கும்போது. கன்னி ஒளி, அப்போ அந்த கன்னிக்கு ஒளியாக இருக்கக்கூடிய இச்சந்திரன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அப்போ முழுமையாக அந்த கன்னி ஒளியினால் இருப்பது எதனால் அப்படின்னா இந்த சந்திரனால் அப்படிங்கறத நம்ம அப்படிங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா அது உண்மை இல்ல. ஏன்னா அவ சந்திர சூரிய அக்னி மண்டலங்களை சூடி இருப்பவள். அப்ப ஏன் இந்த இடத்துல வந்து இந்த பிரயோகம் வைத்திருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். மன்னி இருக்கின்ற மாளிகை செந்நிறம் அப்படின்னு அடுத்த வார்த்தையில ஒரு ஒரு பிரயோகம் வைக்கிறார். அப்ப இந்த இடத்துல கன்னி ஒளியென நின்றவை சந்திரன் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னாக்க, இதுக்கு உண்டான பொருளை நேத்திக்கு சரவணனையா சொன்னார். கன்னி அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பொருளை என்ன அப்படின்னா, வளரக்கூடிய நிலையில் இருப்பவள். அவ தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறாள், அதுக்கு குறைவே இல்லை. அப்போ எப்படி அப்படின்னு நம்ம கேட்கலாம். அப்ப இந்த கன்னி அப்படிங்கிறதுக்கு என்ன இடம் அப்படின்னா, இது இது சந்திரனுக்கு உண்டான அடைமொழி. தேவிய பத்தி இந்த இந்த வரியில வரல. என்ன சொல்றான் அப்படின்னாக்க, என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சந்திரன் எப்படி இருக்கிறது அப்படின்னாக்க, கன்னி ஒளியாக வளர்கின்ற தன்மையை உடைய சந்திரன் அப்படின்னு குறிக்கிறதுக்காக இந்த முதல் வார்த்தையில கன்னி வருது அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். அப்ப இந்த கன்னி ஒளியென நின்ற சந்திரன் எப்படி வளருது? சந்திரன் வளர மாத்திரம் செய்ய மாட்டானே, ஆனா தேயவும் செய்வானே அப்படின்னா, தேய்தலும் வளர்தலுக்கு உண்டான ஒரு அறிகுறி. இப்ப நம்ம பார்ப்போம். நீங்க நீங்க இந்த மரங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு சில மரங்களை கழிச்சு விட்டுக்கிட்டே இருந்தானா வளரும். திருப்பி திருப்பி நல்ல மேல நல்ல உயரணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கழிச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. கழிச்சு விட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா மரம் நல்லா வளர ஆரம்பிக்கும். நம்ம பெண்களினுடைய கூந்தல் கூட அந்த மாதிரிதான். சம்டைம்ஸ் என்னன்னா இந்த நுனியில வந்து பிளவு குட்டுரும். அப்ப அந்த நுனியை நாங்க ட்ரிம் பண்ணிட்டே இருந்தோம்னாக்கா முடி நல்லா வளரும். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்கு. அப்ப இது இந்த சந்திரனினுடைய என்ன சொல்றது, தேய்தல் கூட வளர்தலுக்கு உண்டான ஒரு பகுதி தான். இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, சந்திரனுக்கு வந்து 16 கலைகள் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து யோகபூர்வமா நம்மளுடைய உடலுக்குள்ள வளர்வது. இத வந்து இப்ப சொன்னாரு நம்ம ரத்னாயா, அந்த கலைகளுடைய அத்தனை கலைகளும் இதை வந்து நம்ம முன்னாடியும் பார்த்திருக்கோம். எந்தெந்த இடத்துல இருக்கு, எத்தனை இன்ச்சுல இருக்கு, இந்த பகுதி எல்லாம் நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். அதனால அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அது வந்து உடல் பூர்வமா நம்ம இந்த பிண்டத்துல பார்க்கிறதா வைத்துக்கலாம். ஆனா இந்த அண்டத்துல சந்திரன் எப்படின்னா நம்ம பாக்குறோம் டெய்லி பௌர்ணமியில ஆரம்பிச்சு வரிசையா அமாவாசை வரைக்கும் போகுது.
திருப்பி அமாவாசையில இருந்து திருப்பி பௌர்ணமி வரைக்கும் வரிசையா வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல இந்த ஒரு நாளுக்கும் அமாவாசை தொடங்கி பிரதமை, த்விதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, இப்படி வரிசையா சொல்லுவோம்ல, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, பஞ்சதசி. திருப்பி என்ன ஆகும்? திருப்பி பௌர்ணமி வரும். இப்போ இந்த அத்தனைக்கும் தேவதைகள் உண்டு. அத திதி நித்யா தேவதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் இந்த இடத்துல நான் சொல்றேன் அப்படின்னாக்க, அடுத்த வார்த்தை நமக்கு சொல்ல வைக்குது. மன்னி இருக்கின்ற மாளிகை செந்நிறம் அப்படின்னு. அவள் மன்னி அப்படின்னா கூடி இருக்கக்கூடிய அப்படின்னு, பொருந்தி இருக்கக்கூடிய அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த இடம் செந்நிறமானது அப்படின்னு சொல்றாங்க. இதுல எது செந்நிறம்? சந்திரன் இருக்கக்கூடிய அந்த இடம் அது செந்நிறம். எங்கே வளர்ந்து இருக்கக்கூடிய அந்த இடம் செந்நிறம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல இது ஸ்ரீநகரம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஸ்ரீவித்யா உபாசகத்துல ஸ்ரீநகரம் அப்படின்னு ஒரு இந்த இந்த ஸ்ரீ சக்கரமே உரு நகரமாக உருவெடுத்தால் எங்கனம் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு உருவகம் உண்டு. இதுல ஒரு இடத்துலயும் யார் இருக்கா, என்ன மாதிரியான அமைப்பு இருக்கு, என்ன மாதிரியான யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஆழமா உள்ள போய் நம்ம பார்க்கிற மாதிரி ஆகும். அப்ப அப்படி பார்க்கும் பொழுது இந்த சந்திரன் இருக்கக்கூடிய, இந்த திதி நித்யா தேவதைகள் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு பேரு சந்திர பிம்பமய சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா சந்திர பிரகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சந்திர பிரகாரம் எப்படி இருக்கும்? இந்த எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஸ்ரீசக்கரத்துல அல்டிமேட் மேரு என்று சொல்லக்கூடிய அந்த உள் முக்கோணம், அந்த பிந்து என்று சொல்லக்கூடிய அந்த 3 கோணங்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கோணம் உண்டு. அது பேரு பிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கதான் காமேஸ்வரன் காமேஸ்வரி இருப்பதாக ஐதீகம். அப்ப அங்கதான் அவளுடைய ஆட்சி அமைந்திருக்கிறது. அந்த இடத்துல இருந்து அவள் ஆட்சி செய்கிறாள். அப்ப இந்த 3 கோணம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த 3 பக்கத்திற்கு ஒரு முக்கோணத்தை ட்ரையாங்கிள் இமேஜின் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு 5 தேவதைகள், அப்ப 15 தேவதைகள். இவங்களுடைய இவர்கள் எல்லாருமே யாரு அப்படின்னா காமேஸ்வரியினுடைய அங்க தேவதை. அங்க தேவதை அப்படின்னு ஒரு என்னன்னா அவளுடைய வியாபகமாக இருக்கக்கூடிய தேவதைகள். அப்ப அவளோடு சேர்ந்து 16 அப்படின்னு வரும். இதுல முதல்ல ஆரம்பிக்கிறது அமாவாசையில ஆரம்பிக்கிறது. நீங்க வரிசையா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ன்னு எழுதிக்கங்க. 15 நாள் அமாவாசையில தொடங்கி சதுர்தசி வரைக்கும் உங்களுக்கு வரும். 15 எண்ணா வரும். அப்புறம் அந்த அந்த ஒருத்தருக்கும் கீழே ஒருத்தருக்கும் நேரா நீங்க ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க. அதுல 1 = அமாவாசை, அதாவது 0ன்னு வச்சுக்கலாம், இல்ல 1 வச்சுக்கலாம். 1 = அமாவாசை அப்படின்னு நீங்க வச்சீங்கன்னா = காமேஸ்வரி. அந்த அந்த அமாவாசையினுடைய திதி நித்யா தேவதை யாரு அப்படின்னா காமேஸ்வரி. அப்புறம் பகமாலினி, நித்யக்லன்னா, பேருண்டா, பன்னிவாசினி, வஜ்ரேஸ்வரி, சிவதூதி, துவரிதா, குலசுந்தரி, நித்யா, நீலபதாகா, விஜயா, சர்வமங்களா, ஜுவாலாமாலினி, சித்ரா. இப்படி அத்தனை பேருக்கும் சதுர்தசி வரைக்கும் கரெக்டா இந்த நம்பர் உட்காரும். அப்புறம் இங்க அடுத்த டேபிள்ல, அதாவது நம்ம 1 போட்டிருக்கோம், அமாவாசையில இருந்து சதுர்தசி வரைக்கும் எழுதியிருக்கோம், அதற்குண்டான தேவியரை நம்ம எழுதிட்டோம். இப்ப கீழ இருந்து மேல போங்க, பௌர்ணமியில இருந்து சதுர்தசி வரைக்கும் எழுத ஆரம்பிங்க. அப்போ கீழ இருந்து மேல போகும்போது கீழே சித்ரான்னு கடைசியா சொன்னோம் பாத்தீங்களா, அவங்களுக்கு நீங்க பௌர்ணமி அப்படின்னு எழுதுவீங்க. அப்ப மேல பௌர்ணமிக்கு அடுத்தது என்ன வரும்? பிரதமை, த்விதியை, திருத்தியை அப்படின்னு இப்படி மேல ஒன்னொன்னா எழுதிட்டே போகும்போது அமாவாசைக்கு நேரம் சதுர்தசின்னு எழுதிடுவீங்க. சோ இந்த காமேஸ்வரி என்கின்ற தேவி அமாவாசை, அதாவது சுக்லபட்சத்துல வரும்போது அமாவாசைக்கும், கிருஷ்ணபட்சத்துல வரும்போது சதுர்தசிக்கும் அவளே தேவியாக இருக்கிறாள். அப்ப 2 பேருக்கும் ஒண்ணுதான். இது எதை சொல்கிறது அப்படின்னா, இந்த கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம் என்று சொல்லக்கூடிய
இந்த பேதமைகளே வேண்டாம். இரண்டுமே தேவியினுடைய ஆட்சியில் வளர்தலுக்கு உண்டான ஒரு அங்கமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு. நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சாதாரண வழிமுறையில நம்ம இருக்கும்போது, நம்ம வந்து இந்த இதெல்லாம் பார்ப்போம். சுக்லபட்சம், கிருஷ்ணபட்சம்லாம் பார்ப்போம். பொதுவா வந்து வளர்பிறை என்று சொல்லக்கூடிய அந்த அமாவாசை தொடங்கி சதுர்தசியை நோக்கி பயணப்படுகின்ற நேரத்துல, நம்ம வந்து நெறைய விஷயங்கள் பண்ணுவோம். ஆனா, சதுர்தசி நோக்கி பயணப்படக்கூடிய அந்த நேரத்துல வந்து, நம்ம ரொம்ப விஷயங்கள் பண்ண மாட்டோம். ஏன்னா தேய்பிறை, தேய்பிறைன்னு சொல்லுவோம். ஆனா ஒரு சிலர் வந்து பௌர்ணமி அந்த துவங்கி அந்த கிருஷ்ணபட்சத்துல வந்து நெறைய விஷயம் பண்ணுவாங்க. ஏன்னா டுவர்ட்ஸ் வளர்தலை நோக்கி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த பேதம் எதுவுமே சாக்த உபாசகர்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு 2ம் ஒண்ணுதான். 2மே அன்னையினுடைய காலடியில் இருந்து அவளுடைய அங்க தேவதைகளாக இருக்கக்கூடிய தேவியினரால் ஆஹ் நடத்தி சொல்லக்கூடிய நிகழ்வு அது. அப்போ இன்னைக்கு நாள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஷ்டமி. இன்னைக்கு நவமின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. இந்த நவமிக்கு உண்டானது அந்த சொல்றோமோ நித்யாதேவி அவதான் இன்றைய நாளுக்கு உண்டான தலைவி. அப்ப அவகிட்ட எல்லா காரியத்தையும் குடுத்துட்டு, அம்மா நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கு என்ன வேலை வேணா பண்ணலாம். அதுதான் அந்த இடத்துல முக்கியம். சோ அந்த மாதிரி இது வந்து ரொம்ப சூட்சுமமான ஒரு விஷயம். அததான் இந்த இடத்துல சொல்றாரு. அந்த இந்த இந்த நித்யா தேவியரோடு 27 நட்சத்திரத்தோடு ஆஹ் ஆஹ் இந்த சந்திர மண்டலம் விளங்குகிறது. இந்த நட்சத்திரங்கள் மாத்திரம் தானா அப்படின்னா இல்லவே இல்லை. எத்தனையோ விதமான ஆஹ் அஹ் நட்சத்திரங்களோடு நம்ம பேரு சொல்றதுதான் அந்த 27. ஆனா அதை தாண்டி இருக்கக்கூடிய எத்தனையோ கோடான கோடி நட்சத்திரங்களோடு சந்திர மண்டலம் ஒளி வீசுகிறது. அததான் என்ன சொல்றாங்க, மன்னி இருக்கின்ற மாளிகை செந்நிறம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ செந்நிறம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல செம்மையான நிறம் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். சிவந்த நிறம் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். ஆஹ் இந்த இடத்துல வந்து செந்நிறம்ங்கிறத வந்து நம்ம எங்க எடுப்போம் அப்படின்னாக்க, இத வந்து இந்த அண்டத்துல இருந்து மீண்டு வந்து இந்த பிண்டத்துல பார்க்கும் பொழுது நம்ம செந்நிறம்னு எடுக்கலாம். சோ இந்த வரிக்கு மன்னி இருக்கின்ற மாளிகை செந்நிறம் அப்படின்னு சொல்றதுனால நம்ம வந்து இந்த இடத்துல ஸ்ரீநகரத்தினுடைய சந்திர பிம்பமாயா அப்படின்னு சாலை என்று சொல்லக்கூடிய, இல்லைன்னா சந்திர பிரகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரனுடைய இருப்பிடத்தை பத்தி நம்ம பார்க்கிறோம். அப்போ அவனுடைய ஒளி அங்கே என்ன இருக்கிறது, வளரக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த இடத்தையும் நம்ம இந்த மாதிரி பார்க்கிறோம். ஏன்னா முக்கோணத்துல நீங்க எந்த கோணம் வந்து கீழ் நோக்கி இருக்கு, எதுவுமே கீழ் நோக்கி இல்லை, எல்லாமே வந்து மூன்றுமே ஒரே அளவுல ஒரே அந்த கோணம் அமைவதற்கு காரணமாக இருப்பது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த இடத்த அப்படி புரிஞ்சுக்கலாம். அடுத்தாப்புல சொல்றாரு, சென்னி இருப்பிடம் சேர் 16உடன். அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து இவங்களையும் வைத்து இந்த 15 தேவியரையும் வச்சு 16வது இருக்கக்கூடிய பராபட்டாரிகா என்று சொல்லக்கூடிய அந்த லலிதாம்பிகையும் வைத்து பண்ணி இருப்ப பராசக்தியாமே. அப்ப அவள் வந்து அதோடு இருப்பதினால் அவள் பராசக்தியாக இருக்கிறாள். அப்ப இந்த நாள் பொழுது காலம் எல்லாவற்றிற்கும் காரணமாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இதையே சூரியனை சொல்லல, ஏன் சந்திரனை சொல்றாங்க அப்படின்னா அதற்குண்டான விளக்கம் வந்து நமக்கு பின்னாடி வரும். இப்ப சந்திரன் வந்து நம்ம நம்ம இன்னும் ஒரு விஷயமும் சொல்லிடுறேன். இந்த சந்திரன் பத்தி நம்ம பார்க்கிறது நம்மளுடைய இந்த ஜாதக அமைப்புகள் எல்லாமே நம்ம வந்து பெரும்பாலும் ஒரு சிலர் வந்து சூரியமான மாசத்தை வந்து அடிப்படையா வச்சு பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து சந்திரமான மாசத்தை அடிப்படையா வச்சு பண்ணுவாங்க. ஆனா இந்த சந்திரமான மாசத்தை அடிப்படையாக வைத்து பண்ணும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா எல்லாவற்றுமே குளுமையாக இருக்கும். எல்லாமுமே ஒரு வளர்ச்சி நிலையை தொட்டு, ஏன்னா அவன் வந்து தேய்ந்து வளர்ந்து இருக்கக்கூடிய குணாதிசயத்தை கொண்டவன். அப்ப நம்ம இந்த ஆன்மாவிற்கு தொடர்பானது எதுதான் அப்படின்னாக்க இந்த சந்திரமான மாசம். ஏன்னா இந்த ஆன்மா மீண்டும் இறையோடு சென்று சேருகிறது, திருப்பி இந்த பூமிக்கு வருது, திருப்பி போகுது. அதனால கூட நம்ம வந்து சந்திரமான மாசத்தை ஒரு
முக்கியமான விஷயமா நம்ம வச்சு பண்ணுவோம். இது வந்து ரொம்ப முக்கியமான இடம். அந்த அந்த சந்திரனை குறிக்கக்கூடியதுதான் இந்த அண்டத்துல சொல்லக்கூடியது. இப்ப பிண்டத்துல பார்க்கிறது நம்ம அப்படியே சொல்லியாச்சு. 16 கலைகள் இருக்கிறது. எங்கிருந்து வளர்கிறது அப்படின்னாக்கா, சுவாதிஷ்டானத்திலிருந்து வளர்கிறது. அததான் இங்க இருந்து ஆரம்பிக்குது. எப்படி நம்ம அமாவாசையில இருந்து ஆரம்பிக்கிறோமோ, அந்த மாரி இந்த இடத்துல சுவாதிஷ்டானத்துல இருந்து ஆரம்பிக்குது. மேலே மெல்ல மெல்ல ஏன்னா நம்ம அந்த மூலாதாரத்துக்கு அ எ இத்தனை விரக்கடைன்னு கணக்கு இருக்கு. நான் ஏற்கனவே ஆரம்பத்திலேயே சொன்னேன். இந்த 16 கலைகளுக்கும் இத்தனை விரக்கடை தாண்டி இந்த அமைவு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கலைக்கும் அதனுடைய ஸ்தானங்கள் உண்டு. அந்த ஸ்தானத்துல வச்சு பார்க்கும்போது சென்னி இருப்பிடம் சேர்ப்பதினாரிடம். அப்ப அந்த 16 கலை விளங்கும் பொழுது தலை உச்சிக்கு போயிடும். சென்னினா தலை. அப்ப அந்த 16 கலைகள் விளங்கும் பொழுது அது வந்து தலை உச்சிக்கு சென்றுவிடும். அந்த இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னாக்க பராசக்தியாமே அப்படின்னு சொல்லி சிரசில் விளங்கக்கூடிய தேவியினுடைய இருப்பிடத்தை பத்தி சொல்லக்கூடியது. அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த இது. அப்ப நம்ம எதையுமே தவிர்க்க முடியாது. எந்த ஒரு ஆதாரத்தையும், எந்த ஒரு ஸ்தானத்தையுமே நம்மளால தவிர்க்க முடியாது. அது வந்து மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாக விளங்கும். அதை சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரம் ரொம்ப நமக்கு வந்து எதையும் நெகேட் பண்ணிடாதீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்ற மாதிரியான ஒரு மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிம்மா. நன்றி கிருத்திகா. புரிந்து கொள்ள கொஞ்சம் எங்களை பொறுத்தவர்களுக்கு புரிந்து கொள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கூட ரொம்ப எளிமையான உதாரணமா ரொம்ப அருமையா சொல்லி விளக்குங்க. அதே போல சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றி கிருத்திகா. சரவணன் ஐயா வாருங்கள் ஐயா. வணக்கம். இன்றைய பாடல் 1168. கடந்த ஒரு 2-3 பாடலில் ஒரு விஷயம் தொடர்ச்சி பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு சாதகர் வந்து இறைவியை வந்து பார்க்குறாரு. அந்த இறைவி எப்படி இருக்கிறாங்க அப்படின்றதான் வர்ணிச்சுட்டே வராரு. ஸோ இதுலேயும் அதனுடைய தொடர்ச்சி இருக்குது இந்த இடத்துல. ஸோ கன்னி ஒளியென நின்ற இச்சந்திரன் அப்படின்றாரு. ஸோ இந்த உலகத்துக்கு அருளை வாரி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அம்மா. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் நிற்கிறாங்க. அதுதான் கன்னி இந்த இடத்துல. சிறிதும் குறையொளி இல்லாமல் நிற்கிறாங்க. ஒளி என நின்ற இச்சந்திரன் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல ஒளி அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல சூரியனை தான் குறிக்கும். இந்த இடத்துல வெளிச்சம். அடுத்து நின்ற இச்சந்திரன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா சூரியன் சந்திரன் ரெண்டையுமே இந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த உலக இயக்கம் வந்து பார்த்தோம்னா சூரியன் இல்லைனாலும் நடக்காது, சந்திரன் இல்லைனாலும் நடக்காது. ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உலக இயக்கத்திற்கே ஒரு மூல காரணி மாதிரி எடுத்துக்கலாம். 5 பூதங்கள் இயங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு இவங்களும் இந்த சைடு பின்னாடி சூரியனும் சந்திரனும் ஒரு பெரிய காரணமாக இங்கே நிற்கிறது. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று அதிகமானாலும் சரி, குறைந்தாலும் சரி. இல்லைனான்றது அப்புறம் ரெண்டாவது. உலக இயக்கமே கிடையாது, அழிஞ்சு போகும் உலகம் ரெண்டு இல்லைன்னா. அதே நேரத்தில் அது குறைந்தாலும் அதிகரித்தாலும் என்ன நடக்கும் இந்த இடத்துல? ஏதோ ஒரு பெரிய சூறாவளி இல்லை கால சீதோஷ நிலை மாற்றம் அப்படின்னு ஏதோ ஒன்று நிச்சயமாக நடந்து அது மனிதனுக்கு மிகப்பெரிய பேரிழப்பாகவே நிற்கும் இந்த இடத்துல. ஸோ அப்போ இரண்டையுமே சரிசமமான அளவிற்கு இந்த இடத்துல உலகத்திற்கு எங்கு எப்பொழுது எது எவ்வளவு தேவையோ அது சரியான அளவிற்கு அந்த இறைவியானவள் கொடுத்து கொண்டே இருக்கின்றார் இந்த இடத்துல. சூரிய ஒளி சந்திரனாகவும் அவள் தான் நிற்கிறா, சூரியனாகவும் அவள் தான் நிற்கிறா, அதுலேருந்து வருகின்ற சக்தியாகவும் அவள் தான் நிற்கிறா இந்த இடத்துல. அடுத்த அடியில் மண்ணி இருக்கின்ற மாளிகை செந்நிறம் அப்படிங்கிறார். மண்ணி அப்படின்னா மண்ணுதல், நிலை பெற்று நிறுத்தல் அப்படின்னு பொருள். ஸோ மண்ணி இருக்கின்றனா நிலை பெற்று நிற்கின்ற மாளிகை செந்நிறம். மாளிகை அப்படின்னா கோயில் அப்படின்னு பொருள். ஸோ இறைவி வீட்டு இருக்கின்ற இடம் இந்த இடத்துல கோவில். கோனா அரசன், இல்லைனா வீடு. ஸோ இறைவி வீட்டு இருக்கக்கூடிய இடம் மாளிகை. இந்த இடத்துல நேரடியாக கோயில்னு சொல்லாமல் மாளிகைன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. மாளிகைன்னா எல்லாருக்கும் தெரியும், பிரம்மாண்டத்தின் உச்சமாக இருக்கும் இந்த இடத்துல. அங்கே கிடைக்காது எதுவுமே கிடையாது இந்த இடத்துல. ஏகப்பட்ட பலியாளர்கள் இந்த இடத்துல, அனைத்து வசதி வகைகள் எல்லாமே உள்ளே இருக்கும். அதுபோலவே இறைவியானவள் எங்கு நிலையத்து நிற்கின்றாலோ அந்த இடத்துல சகலமும் இருக்கும். அருள், அவருடைய அருள்னால என்ன வேணுமோ எல்லாமே இருக்கும். உலக ஆசை இருக்கா, ஆசைக்கு என்ன வேணுமோ அதையும் கொடுப்பா.
இல்லை எனக்கு உலக ஆசை இல்லை, இறைவன் மேலே தான் ஆசை இருக்கா, அதற்கு என்ன அருள் வேணுமோ அதையும் கொடுப்பா, அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பா. அது செந்நிறம் அப்படிங்கிறாரு. செந்நிறம் அப்படின்னா சிகப்பு நிறம் அப்படின்னு பொருள், செம்மை அப்படின்னு பொருள், சிகப்பு நிறம் அப்படின்னு பொருள். ஸோ தூய்மையான பேரன்பு அப்படின்னு பொருள் செந்நிறம் அப்படின்னா. இந்த இடத்துல ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிகப்பு நிறத்திற்கு ஒரு தத்துவம் இருக்கு. அன்பின் நிறம் சிவப்பு, அருளின் நிறம் சிவப்பு. இந்த இடத்துல அதை செந்நிறம் சொல்றதுனால பேரன்பின் காரணமாக இந்த இடத்துல இப்போ சூரியனா இருந்து இவ்வளோ செய்கிறா, சந்திரனா இருந்து இவ்வளோ செய்கிறா, ஒரு பெரிய மாளிகை இருந்து ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு கேட்கறது என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே அதுவும் நிலை பெற்று நின்று கொடுத்துக்கிட்டே இருக்கா. இந்த இடத்துல இன்னைக்கு இருக்கா நாளைக்கு இல்லை அப்படின்னு கிடையவே கிடையாது. 24 மணி நேரத்தில் அந்த ஒரு செகண்ட் மட்டும் அவன் இல்லை வேற எங்கேயோ போயிட்டு வரா அப்படின்லாம் கிடையாது. 24 மணி நேரம் நிலை பெற்று நின்று இந்த அருளை என்ன பண்ணுறாளாம், வாரி கொடுத்துக்கிட்டே இருக்கா. இந்த இடத்துல மேலே இருக்க 2 அடியில் இந்த இறைவியை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பாடலில் சொல்லியிருக்காரு இறைவியுடைய சக்தி என்ன அப்படின்றத சொல்லியிருக்காரு. இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கா, சாதகர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த இடத்துல இறைவி எப்படி இருக்கா அப்படின்றத பார்த்து உணர்றாரு. இந்த இடத்துல இப்போ தான் என்ன உணர்ந்தோமோ அதனை இல்லையா, இப்போ பார்க்கறதெல்லாம் உணர்ந்துட்டாரு. அதை சென்னி இருப்பிடம் சேர்ப்பதினாரும் அப்படிங்கிறாரு. ஸோ சென்னினா தலை உச்சி, அது இருக்கக்கூடிய இடம் இந்த சகசரதெல்லாம் ஜோதி. இந்த ஜோதி தனக்குள்ள ஒரு இறைவி இருக்கார் இல்லையா, எல்லாத்துக்குள்ளேயுமே இறைவன் இருக்காங்க இல்லையா. ஸோ சகசரதலத்தை ஜோதி வடிவாக இருக்காருன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ வெளியிலையும் பார்க்குறாரு, கற்பனைக்கு எட்டாத சக்தியோடு அம்மா நிற்கிறத உணர்றாரு. ஸோ தனக்குள்ளேயும் ஒரு ஜோதி இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் சேர்க்கணும். இந்த இடத்துல தனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை உணரணும். உணர்ந்ததுக்கப்புறம் தனக்குள்ளே இருக்க இறைவன் தான் வெளில அந்த சக்தியாக நிற்குது அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேர்ப்பதினாரும் அப்படிங்கிறார். இந்த 16 கலைகள் இருக்குது. பிரணவ கலைகள் 16 அப்படின்னு சொல்லுவாங்க. இது 16 வகையான இயக்கங்களோடு இருக்கக்கூடிய கலைகள். அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தா மட்டும்தான் இந்த இடத்துல உள்ளே இருக்கக்கூடிய ஜோதியும் வெளியில் இருக்கக்கூடிய அம்மாவும் ஒன்று அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்படியே எப்போ அவர் அதை தெரிஞ்சுக்கிறாரோ, தனக்குள்ள வெளியில் இருக்கக்கூடிய இறைவியை தனக்குள்ள இருக்க ஜோதியோட சேர்த்து இந்த 16 கலைகளின் உதவியோடு அவர் தெரிஞ்சுக்கிறாரோ, அப்பொழுது பண்ணி இருப்ப பராசக்தி யாமே அப்படிங்கிறார். பண்ணி அப்படின்னா இந்த இடத்துல எப்படி புரிந்துக்கலாம் அந்த வார்த்தைக்குன்னா, இப்போ பத்தினி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பத்தினி அப்படின்னா என்ன பொருள்? ஸோ அவர்கள் தன்னுடைய கணவரை மட்டுமே நினைத்து, மனைவிமார்கள் தன்னுடைய கணவனை மட்டும் நினைச்சிருப்பாங்க, வேற எதையும் நினைச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க அப்படின்றது பொருள் இல்லையா. கண்ணகி இருக்கா பத்தினி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பண்ணி அப்படின்னா அவர் இறைவனை மட்டுமே நினைச்சுக்கிட்டே இருப்பார், வேற எதையுமே நினைக்க மாட்டார். இந்த இடத்துல அவருடைய சிந்தனையில இந்த இடத்துல இறை செயலை தவிர்த்து வேற எந்த உணர்வுமே இருக்காது. எண்ணங்கள் இருக்காது, உணர்வு ஒண்ணுமே கிடையாது. இறைவனை மட்டுமே சிந்திச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ இவர் இந்த இடத்துல 16 கலைகள்ல தனக்குள்ள இருக்க ஜோதியையும் வெளியில பார்த்துக்கிட்டு இருந்த சக்தி ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு அவர் சிந்திச்சுக்க ஆரம்பிக்கிறார். இந்த இடத்துல சிந்திச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ சிந்திச்சுக்கிட்டே இருக்காரு, வேறு சிந்தனை செயல் ஒண்ணுமே கிடையாது. அப்பொழுது பராசக்தியாமே அப்படிங்கிறார். அப்ப இந்த சாதகர் என்ன வர்றார், இவரே பராசக்தியாக மாறி விடுகின்றார். இது 4வது அடிக்கு பொருள். ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, இறைவியானவள் இந்த இடத்துல சூரியனாகவும் சந்திரனாகவும் நின்று இந்த உலகத்திற்கு அருளை வாரி கொடுத்து கொண்டே இருக்கின்றது, உலக செயலுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அவள் கொடுப்பது இந்த இடத்துல மிகப்பெரிய மாளிகை போன்ற, கோயில் போன்ற ஒரு இடத்தில் நிலை பெற்று நின்று இந்த இடத்துல அவளை பொறுத்த வரைக்கும் அவள் இருக்கிற இடம் எல்லாமே கோயில் தான். ஸோ நிலைத்து நின்று யாருக்கு என்ன தேவையோ அதை அருளின் காரணமாக, பேரன்பின் காரணமாக வாரி கொடுத்து கொண்டே இருக்கின்றாள். அப்படிப்பட்ட இறைவியை உணர்ந்த சாதகர் தனக்குள்ளே இருக்கக்கூடிய சகசரதலத்தில் இருக்கக்கூடிய இறைவனான ஜோதியோடு 16 கலைகளுடைய உதவியுடன் அந்த இறைவிதான் இந்த ஜோதிதான் அந்த இறைவி என்று எப்பொழுது தெரிந்து கொள்கின்றாரோ, அப்பொழுது தனது சிந்தனையில் சிறிதளவும் மாறாமல் அவர்களை மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது இவர் அந்த பராசக்தியாகவே மாறிவிடுகிறார். நம்ம பகவத்கீதையில இருக்கும், நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கும். அது போலவே இவர் அந்த 2 வெளியிலையும் பார்த்துட்டாரு சக்தியை, உள்ளுக்குள்ள ஜோதியையும் பார்த்துட்டாரு. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு அதையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது அதுவாகவே ஒரு மாறிடுறாரு. ஸோ இவர் பராசக்தியாகவே மாறி விடுகிறார். ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து. நன்றி. நன்றி சார்.
அந்த பாடல்ல 16 கலைகளுக்கு நாடிகள் அப்படின்னு ஒரு குறிப்பு குடுத்திருக்கீங்க. 16 கலைகள்ங்கிறது நாடிகள் தான் அப்படின்னு ஒரு குறிப்பு குடுத்திருக்கீங்க. நாடிகள்னு குறிப்பு குடுத்துருக்கு. நாடிகள் ஏகப்பட்டது இருக்கு. 16 மட்டுமா இருக்கு? கிட்டத்தட்ட 16 72,000 கலைகள் குடுத்து நாடிகள் பிராக்கெட்ல இருக்குங்க. வந்து நாடிகள்னு குடுத்திருக்கீங்க. அதனால கேட்டேன். இல்ல. அதான். 16 கலைகள் தான். நாடிகள் கிடையாது. ஏன்னா இதில நாடிகள்னு சரி. எடுத்துக்கிட்டாலே 72,000 நாடிகள் இருக்கு. அதிலேயும் முக்கியமான நாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட 24 நாடிகள் தான் வேற ஒரு பாடல்ல வரும். 16 நாடிகள் எந்த கணக்குல எத இல்ல குடுத்துருக்காங்கன்னு நம்ம நம்ம தளத்துல தான் 16 கலைகள் குடுத்து நாடிகள்னு பிராக்கெட்ல குடுத்திருக்கிறதுனால என்னன்னு புரியல. இல்லையே கலைகள்னு மட்டும் தானே இருக்கு. பிராக்கெட்ல இருக்கா நாடிகள்னு? ஆமா 713வது பாட்டுல குடுத்திருக்கீங்க. அத பார்த்து தான் இப்ப நான் படிச்சேன். அந்த 16 கலைகள் என்னன்னு இப்ப நீங்க வரதுக்கு முன்னாடி அத ம். படிச்சுட்டு அது எந்தெந்த ஓ! வேற இடத்துலலாம் வேலை பாடல்ல சொல்றீங்க. செய்யுது. வேறு பாடல் 713வது பாடல்ல சொல்றீங்க. ஆமா. ஓகே. இல்ல அதனுடைய கருத்து பார்க்கும்போது அதுக்கு வேறு சில காரண காரியம் இருக்கும். அத படிக்கும்போது சரி, அதற்குண்டான விளக்கம் தனியா இருக்கும். அத பார்க்கும்போது அப்ப அது சரி. புரியும் அது. அத இதையும் சேர்த்தோம்னா ம். கொஞ்சம் குழம்பி போகும். நன்றி. ஏன்னா இந்த இடத்துல நாடிகள், கலைகள் நம்ம ஒரு வார்த்தைய மட்டுமே பயன்படுத்துறோம் இந்த இடத்துல. இடத்திற்கு தக்கவாறு அத பயன்படுத்திக்கணும் அந்த இடத்துல. இடம், பொருள், நன்றி. ஏவல்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதற்கேற்ற மாரி நம்ம பொருள் எடுத்துக்கிட்டோம்னா, அது சரியா பொருந்தும் அந்த இடத்துல. சரி. நன்றி. ம். ஐயா சத்யநாராயணன் ஐயா வாருங்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பாடல் வந்து கன்னி ஒளியென நின்ற இச்சந்திரன் மன்னி இருக்கின்ற மாளிகை செந்நிறம் சென்னி இருப்பிடம் சேர்பதினாருடன் பண்ணி இருப்ப பராசக்தி ஆமே. ஒரு உரையாசிரியர் ரொம்ப எளிமையா சொல்ற அந்த 16 கலைகள் பராசக்தியின் நிலையம்னு சொல்றாங்க. அதாவது செந்நிறம் வாய்ந்த சுவாதிஷ்டானத்தில் பிறை திங்கள் போல பொருந்தி இருக்கும் ஒளியே சிரசை அடையும் போது 16 கலைகளுடன் பூரணம் ஆகிவிடும். இதுவே பராசக்தி இருக்கும் நிலையமாகும்னு ஒரு உரையாசிரியரும். இப்ப இந்த உரையாசிரியர் சொல்றதுக்கு கண்டிப்பா எப்போதும் போல நம்ம அர்த்தநாரி ஐயாவோட உதவி தேவைப்படும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாங்கன்னா, இறைவி அழியாத ஒளி வடிவாய் நிற்கும் இடம் இது போலும் பிறை வடிவம் பொருந்தி இருக்கின்ற ஆக்ஞை தானமாம். அது சிவந்த நிறத்தை உடைய தாமரை மலர் வடிவம் உடையது. அவள் தலையாகிய இருப்பிடத்தில் நிரம்பிய 16 கலைகளை உடைய சந்திரனோடு கூடியிருக்கும் பொழுது பராசக்தியாய் விளங்குவாள். கன்னி மாளிகை அப்படின்னா நித்திய கன்னியாகிய பராசக்தி எழுந்தருளி இருக்கும் மாளிகை என்றது சரீரத்தில் உள்ள மனமாகிய மாளிகையை ஒளியென நின்ற இச்சந்திரன் மன்னி இருக்கின்ற மாளிகை, அதாவது ஒளி பொருளான சந்திரன் பொருந்திய மாளிகை. பிரம்மரந்தத்தை ஒட்டி மதிமண்டலம் இருத்தலானும் அதில் கன்னியாகிய சக்தி உறைதலானும் இங்கனம் அருளியது. உடலும் இதயமுமாகிய இவற்றின் நிறம் செம்மையாய் இருத்தற் செந்நிறம் என்றது. உடலும் இதயமுமாகிய இவற்றின் நிறம் செம்மையாய் இருத்தற் செந்நிறம் என்றது. அந்த மாளிகையிலும் சென்னி இருப்பிடமாம். சென்னி அப்படின்னா தலை. மாளிகை உரைக்கிற கன்னி 16 கலைகளுடன் இருப்ப அவள் பராசக்தி ஆவாள் என்பதாம். தலை சகஸ்திரநாமம் என்னும் மதிமண்டலம். பன்னி என்ற செய்தெனச்சத்தை செய்வன எச்சமாக்குக. இங்கதான் நம்ம அர்த்தநாரி ஐயாவோட உதவி தேவைப்படுது. பன்னி என்ற செய்தன எச்சத்தை செய்வன எச்சமாக்குக. குறிப்புரை என்ற சக்தி ஆதார யோகத்தில் ஒளியுருவாயும் நிராதார யோகத்தில் உருவமற்ற அருவப் பொருளாயும் நிற்பாள் என்றதாம். கன்னி அதாவது அழியாமை. இச்சந்திரன் என்றது இவ்வாறு கன்னி ஒளியாயுள்ள சந்திரன் என்றவாறு. இதில் கன்னிமை அதாவது இளமையை குறித்தது. சந்திரன் என்றது அவனது வடிவை குறித்த ஆகுபெயர். சென்னியாகிய இருப்பிடத்தில் இருப்ப என இயையும். இருப்பிடத்தில் என்னும் சாரியை தொகுத்தலாயிற்று. முன்னர் சந்திரன் என வந்தமையால் 16 என்பது அவனது கலைகளை குறித்தது. நிரம்பிய சந்திரன் போல்வதாய் சந்திர மண்டலம் எனப்படுவது. நெற்றிக்கு மேலிடத்திலுள்ள 1000 இதழ் தாமரை மலராகும். பன்னி என்பது பத்னி எனும் ஆரிய சொல்லின் சிதைவு. பன்னி என்பது பத்னி எனும் ஆரிய சொல்லின் சிதைவு. இதனையே முதற்கண் கொண்டு உரைக்க. பராசக்தி என்பது உருவத்தை கடந்தவள் என்னும் அளவினதாய் நின்றது. பண்ண அப்படின்னா தோத்தரிக்க அப்படின்னு போட்டிருக்கு. இதனால் சத்தியது ஆதார ஆதேயமாய் நிற்கும் நிலை
உடலில் வைத்து உணர்த்தப்பட்டதுன்னு போட்டிருக்கு. வாய்ப்பு தந்தமைக்கு நன்றிங்கய்யா. நன்றிங்க. நன்றி சத்யநாராயண ஐயா. ஐயா அர்த்தநாரி ஐயா, அவரு சத்யநாராயண ஐயா சொன்ன அந்த இதற்கான விளக்கம் நீங்க தந்துடுறீங்களா? வித்யாமா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இது சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அங்க போயிடும். இது சார் சொன்னது வந்து இலக்கணத்துல வினை வாய்ப்பாடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு சார். செய்த, செய்வ, செய்யின், செய்யு, செய்யும் அப்படின்னு ஒரு அந்த வார்த்தைக்கு பக்கத்துல வரும். இப்ப அவர் சொன்ன வார்த்தை வந்து செய்த அப்படிங்கிற வாய்ப்பாட்டோட இருக்குது. அது என்ன வார்த்தை அப்படின்னா அது சார் அது என்ன வார்த்தை பாருங்க சார். பண்ணி ஆனா பண்ணி அது பண்ணி ரைட் கரெக்ட். இந்த பண்ணி அப்படின்னு பார்த்தா பண்ணி அப்படின்னா அது வந்து செய்த அப்படின்னு ஒரு, ஏன்னா செய்த பண்ணி அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா பண்ணி அப்படிங்கிறது இது ஒரு வினை. ஆங்கிலத்துல பார்த்தோம்னா வெர்பு. அப்ப பண்ணி அப்படின்னா முடிச்சாச்சு அப்படின்ற அந்த பொருள்ல வந்துரும். ஆனா எந்த பொருள்ல வரணும் அப்படின்னா பண்ண செய்வ அப்படின்ற பொருள்ல இதை நீங்க பார்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த இலக்கணம். அது அதாவது செய்த அப்படின்னு பார்க்காம செய்வ பண்ண அப்படின்ற அந்த பொருள்ல பார்க்கணும் அப்படின்னு இந்த இடத்துக்கு சொல்லியிருக்காங்க. அது பண்ண அப்படின்னு சொன்னா செய்வ, அதாவது செய்ய போகின்ற அப்படின்ற அர்த்தத்துல அந்த இது வரும். அதனாலதான் வந்து இந்த இதுக்கு நான் அபிராமி அந்த அது பாட்டு நான் வச்சிருக்கேன். 6வது பாட்டு அதை ஓதும் போது பார்க்கலாம். அது ஏன்னா நம்ம சொல்லும் போது இறந்த காலத்துல வரும். ஆனா அது இறந்த காலமா இருக்காது. அது 3 காலத்தையும் குறிக்கக்கூடியதா இருக்கும். அது அதனாலதான் வந்து செய்வ அப்படின்னு வரும். அது இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கணும். ஏன்னா கிராமரை எப்பயுமே கொஞ்சம் கிளாமரா படிக்கணும். இல்லைன்னா அப்புறம் தூங்கி கண்டாரேன்ற மாதிரி ஆயிடும். அதில் செய்த அப்படிங்கிறது செய்வ அப்படிங்கிறது, பண்ணி அப்படிங்கிறது பண்ண அப்படின்னு வரணும். அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. அப்படிதான் நம்ம பொருள் பார்க்கணும், வேற ஒண்ணும் இல்லை. நன்றி. அதனால பண்ணாங்கிறது தோத்தரிக்கன்னு போட்டிருக்கு. பண்ண கரெக்ட். அந்த வார்த்தையை தான் தேடிக்கிட்டே இருந்தேன். பண்ண அப்படின்னா தோத்தரிக்க, தோத்தரிக்கன்னா துதிக்க அப்படின்னு அர்த்தம். நன்றி சார் புரிஞ்சுதா சத்யநாராயணன் சார் ஓரளவுக்காச்சும்? புரிஞ்சுதுங்கய்யா. நன்றி. நன்றி நன்றி அர்த்தநாரி ஐயா. அம்மா விந்தியாமா இருந்தாங்க. எனக்கு காமிக்கல, இப்ப வெளியில போயிட்டாங்களா எனக்கு தெரியல. விந்தியாமா இருந்தா வாங்க. இல்ல அவங்க இல்ல, எனக்கு காமிக்கலைங்க. இல்லன்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி, ஒரு கேட்டு தளத்திற்கு நண்பர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வரலாம். இல்லைன்னா அர்த்தநாரி ஐயா அர்த்தநாரி ஐயா நீங்க தொடருங்க. சரி. ஆனா இன்றைக்கு நம்ம ஓத போற பாடல் வந்து அபிராமி அந்தாதியோட 6வது பாடல். ஏன் அதை எடுத்த அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடல்ல மந்திரத்துல வரக்கூடிய வார்த்தைகள் பெரும்பான்மையானவை இந்த பாடல்லையும் வந்திருக்கு. அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். குறிப்பா ரத்னா சாரும் நானும் அடிக்கடி படிச்சிருக்கோம். கிருத்திகா அந்த பாட்டை முடிஞ்சா எடுத்துக்கலாம் நீங்க. 6வது பாட்டு. இந்த 6வது பாட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி 5வது பாடல் எப்படி முடியும் அப்படின்னா, சென்னியதே அப்படின்னு முடியும். அதாவது பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புடன். சார் சொல்லுங்க சார். ஒரு நிமிடம், விந்தியாமா வந்திருக்கிறாங்க. அவங்க அதான் வருவாங்கன்னு நினைச்சேன். சரிங்க சார், நன்றி. வாங்க விந்தியாமா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1168வது திருமந்திரம். மன மாளிகைதனில் வாழும் மங்கை,
கன்னி ஒளியென நின்ற இச்சந்திரன் மன்னி இருக்கின்ற மாளிகை செந்நிறம் சென்னி இருப்பிடம் சேர்ப்பதினாருடன் பன்னி இருப்ப பராசக்தியாமே. கன்னி ஒளி இளம்பிறை என்று பொருளாகிறது. மன்னி என்றால் பொருந்தி, மாளிகை இருப்பிடம், சென்னி என்றால் தலை, சேர் 16 அதன் பொருள் பொருந்திய 16 கலைகள், பன்னி பாராட்டி சொல்லப்படும். திருமந்திரத்தின் பொருள் இளம்பிறை போன்ற நெற்றி உடைய அன்னை இடங்கொண்டு விளங்குவது சீவர்களின் மன மாளிகையில் சிவந்த நெற்றி பொட்டில். சந்திர கலைகள் 16 பொருந்தி இருப்பது தலைப்பகுதியாகும். இதுவே போற்றி தொழப்படும் பராசக்தி குடிகொண்டிருக்கும் இடமும் ஆகும். கழக வெளியீட்டில் உரையாசிரியர் திங்கள் போன்ற நெற்றியை உடைய பேரொளி சேர் திருவருள் அம்மை நிலை பெற்றிருக்கும் வளமனை 6 உயிர்களின் நெற்றியாகும். அவள் நிறம் செந்நிறம் ஆகும். கலை 16 ஆகும். யாவரும் பாராட்டி புகழ எழுந்து அருளி இருப்பவள் திருவருள் அம்மையே. சந்திரன் என்ற சொல்லின் பொருள் மதிபோன்ற நெற்றியை உடைய மனோன்மணி. சென்னி இருப்பிடம், மனோன்மணிக்கு இருப்பிடம் சென்னியில். இதற்கிணையான ஒரு பாடல் நவராத்திரி பாட்டு. மாதா பராசக்தி. மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாய், ஆதாரம் உன்னையல்லால் ஆர் எமக்கு பாரினிலே, ஏதாயினும் வழி நீ சொல்வாய் எமது உயிரே, வேதாவின் தாயே மிக பணிந்து வாழ்வோமே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா, நன்றி வித்யாம்மா. அர்த்தநாரியா, நீங்கள் தொடர்ந்து. வணக்கம். பொதுவாகவே இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த சந்திரன் அப்படிங்கிறத திங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த திங்கள் அப்படிங்கிற வார்த்தை எந்த இலக்கியத்துல இருக்கிறதோ அந்த இலக்கியம் முழு தகுதியையும் முதல் இடத்தையும் கண்டிப்பா பெறுங்க. எப்படின்னா, இப்ப அடுத்த மாசம் மார்கழி மாசம். எடுத்த உடனே ஆண்டாள் நாச்சியார் மார்கழி திங்கள் அப்படின்னு தொடங்கிடுவாங்க. தொடங்கினதும் மட்டும் இல்ல, அடுத்ததும் சொல்லுவாங்க மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம சினிமா பாட்டுல கூட மார்கழி திங்கள் அப்படின்னு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்த எல்லா பாட்டுமே சிறப்பான இடத்த, அந்த ரசிகருடைய மனசுல இருந்து மறக்காத ஒரு இடத்த பிடிச்சிருக்குது. இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு பாட்டுக்கு போயிடலாம். 50 காப்பியம் இருக்குங்க. 50 காப்பியத்துல சிலப்பதிகாரம் பெற்ற சிறப்பை மற்ற காப்பியங்கள் பெறல. அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலப்பதிகார தொடக்கமே திங்களை போற்றுதும் அப்படிதான் தொடங்கும். ஆனா அது திங்களை போற்றுதும், அப்புறம் ஞாயிறு போற்றுதும், மாமழை போற்றுதும் அப்படின்னு தொடங்கும். ஆனா ஞாயிறு தான் முதல் நாள். ஆனா இளங்கோவடிகள் என்ன பண்ணியிருக்காரு, திங்களை போற்றுதும் அப்படின்னு தொடங்கியிருக்காரு. அது என்னவோ தெரியல, ஐரோப்பியருடைய வருகைக்கு பிறகு நம்முடைய முதல் நாளும் திங்கக்கிழமையாவே போச்சு. நானே மாணவர்களுக்கு சிலப்பதிகாரத்தை நடத்தும் போது மண்டே போற்றுதும் அப்படி சொல்லிதான் நடத்துவேன். அது மாதிரி எங்கெல்லாம் திங்கள் அப்படிங்கிற சொல் இருக்கிறதோ அந்த இடம் ஒரு சிறந்த இடத்தை முதல் இடத்தை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதும் நம்ம நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த நேரத்துல. சரி, இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடல் அபிராமி அந்தாதியோட 6வது பாடல். இந்த 6வது பாடல்ல இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, இந்த பாட்டுல வந்திருக்கக்கூடிய 3 சொல் இந்த பாட்டுல வந்திருக்கு. பாட்டு 6 வந்திருக்கிறது, 3 சொல் வந்திருக்கு. அதை நம்ம பார்ப்போம். சென்னியது
உன் பொன் திருவடித் தாமரை சென்னியது உன் பொன் திருவடித் தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் மந்திரம் திருமந்திரம் மன்னியது உன் திருமந்திரம் உள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சென்னியது உன் பொன் திருவடித் தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் கேள்வி ஞானத்தில் முன்னிய நின் அடியாருடன் கூடி அடியாருடன் கூடி முன்னிய நின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் முந்தன் பரமாகம பத்ததியே சென்னியது உன் பொன் திருவடித் தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே முன்னியனின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் முந்தன் பரமாகம பத்ததியே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. அருமைங்க, அருமைங்க. எப்படி ஒரு ஒரு சின்ன நிகழ்வு உடனே எது எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி எல்லாம் பாக்குறீங்க, பேசுறீங்க. மிகச்சிறப்புங்க, மிகச்சிறப்பு. நன்றிங்க, நன்றிங்க. நிறைவு செய்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். திருமந்திரம் இது கேட்க வந்து ஓத உணர்ந்து உணர்ந்து ஒரு விஷயத்த சொல்லக்கூடியது. அதனாலதான் நான் வந்து ஐயாவோட ஓதுதலை மிஸ் பண்ணவே விரும்ப மாட்டேன். என்ன வேலை இருந்தாலும் ஐ ஸ்டே பேக். ஏன்னா அந்த அந்த வார்த்தை எங்க போடணும், எதை ரிப்பீட் பண்ணணும், எதுக்கு பாஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு உணர்தல். அது வந்து உணர்தலுக்குள்ள இருந்துதான் வரும். நன்றி ஐயா, மிக்க நன்றி. நிச்சயமா, நிச்சயமா. நன்றி நிறையா. மீண்டும் ஒரு முறை நன்றி. திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும். யாம் பற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாசம் நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3, 2